நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசுறேன். நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்களை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, தேல் கடி, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிக்கடிகளுக்கெல்லாம் ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்கான்னு. இப்போ நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. நீங்கள் அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் இதுக்கு சரியான சிகிச்சை எடுக்கணும். ஒரு தேல் கடிச்சிருச்சுனாலோ இல்லை ஏதாவது விஷப்பூச்சிகள், சின்ன சின்ன வண்டுகள் ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா சின்ன ஒரு வீட்டு வைத்தியம். அதாவது லெமனை ஹாஃபாக கட் பண்ணி, அதாவது எலுமிச்சம்பழத்தை அப்படியே சென்டராக கட் பண்ணி 2 பீஸ் இருக்கும். அதை எந்த இடத்துல பூச்சி கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டிடணும். தேல் கடியாக இருந்தால் 2ஐயும் வச்சு கட்டிடுங்க. சின்ன சின்ன பூச்சிக்கடியாக இருந்தால் 1 கூட வச்சு நல்லா நசுக்கி வச்சு கட்டி விட்டுருங்க. அப்போ அந்த சாறு உள்ளே போகும். அந்த சிட்ரிக் ஆசிடு, அந்த காரத்தன்மை அதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகம் இல்லாமல் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக பயன்படும். சின்ன வெங்காயத்தை அதேமாரி நசுக்கி பூச்சி கடிச்ச இடங்களில் வச்சு தேய்க்கணும். சின்ன வெங்காயத்தை அப்படியே தோலோடு வச்சு அப்படியே நசுக்கிடணும். நசுக்கிட்டு எந்த இடத்துல பூச்சி கடிச்சிருக்கோ அந்த இடத்துல அப்படியே வச்சு தேய்க்கணும். அப்படி இல்லைன்னா தேல் கடிச்ச இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வச்சு அப்படியே தேய்க்கணும். அந்த காரம், அந்த எரிச்சல் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. உடனடியாக ஆங்கில மருத்துவமனையில் போய் இதற்கான சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பதறிடக்கூடாது. அந்த ஒரு அவசர காலங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்கள் கொடுக்குறது. அப்போ என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் உடனே ஞாபகத்துக்கு வரும். உடனே உங்களுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது உடனடியாக இந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.